ஒரு அறிவு நூலகம் மூடப்பட்டு விட்டது. ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் நின்றுவிட்டது. ஒரு வரலாற்று சுவடிக்கூடம் முடங்கிவிட்டது. ஒரு காவியம் முற்றுப்புள்ளி பெற்றுவிட்டது. ஒரு நல்ல உள்ளம் உறங்கிவிட்டது. அல்ஹாஜ் சாகுல் ஹமீத் முகமது ஜமீல் தென்கிழக்கில் உள்ள சாய்ந்தமருது பிரதேசத்தில் முத்தலிபு வைத்தியர் குடும்பத்தில் 1940ஆம் ஆண்டு பிறந்தார். காரைதீவு ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம், கல்முனை கார்மேல் பாத்திமா கல்லூரி, கொழும்பு சாஹிரா கல்லூரி ஆகியவற்றில் தனது பாடசாலை கல்வியை ஆங்கில மொழி மூலமாக கற்ற இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் கலைமானி சிறப்பு பட்டத்தையும், அதே பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் டிப்ளோமாவில் விசேட சித்தியையும், யாழ் பல்கலைக்கழகத்தில் முதுமானி பட்டத்தையும் பெற்றார். ஐக்கிய இராஜ்யம் சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறை சார் மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தொடர்பான பயிற்சியையும் அன்னார் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியராக, கல்லூரி அதிபராக, கல்வி உயர் அதிகாரியாக, உதவி பரீட்சை ஆணையாளராக, ஆசிரியர் கலாசாலை முதல்வராக, பல்கலைக்கழக போதனாசிரியராக, பல்கலைக்கழக முகாமைத்துவ சபை உறுப்பினராக, பல்கலைக்கழகத்தின் முதற் பதிவாளராக என பல உயர் பதவிகளை வகித்த அன்னார் கல்முனை மாவட்ட அதிபர் சங்கத்தின் ஸ்தாபக தலைவராகவும், அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். 5 வருடங்கள் முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் இராஜாங்க அமைச்சகத்தில் செயலாளராகவும், கல்வி கலாச்சார தகவல் துறை அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் கடமையாற்றி பின்னர் கலாச்சார சமய அலுவல்களுக்கு பொறுப்பான மேலதிக செயலாளராகவும் இருந்து பின்னாளில் இவ்வமைச்சகத்தின் ஆலோசகராகவும் கடமை புரிந்தார். கல்விமான், சிறந்த நிர்வாகி, இலக்கியவாதி, நாட்டுப்புற பண்பாட்டியல், வரலாற்று ஆய்வாளர் என பல்துறை நிபுணத்துவம் பெற்றிருந்த இவர் 20க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியராக இருந்ததுடன் 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். கிராமத்து இதயம் எனும் இவரது நூலுக்கு 1995ஆம் வருடத்தில் சிறந்த ஆய்வு நூலுக்கான சாகித்ய விருது கிடைத்தமையும், அட்டாளைச்சேனையில் நடைபெற்ற தேசிய மீளாத்தின நிகழ்வுகளின் போது நஜ்முல் உலூம் கல்வி செம்மல் எனும் பட்டமளிக்கப்பட்டு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும். 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அவர் பின்னர் சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச பாடசாலையில் 4 வருடம் அதிபராக கடமையாற்றினார். அதன் பின்னர் கொழும்பு கிரஷன் சர்வதேச பாடசாலையிலும், முஸ்லிம் பெண்கள் ஆராய்ச்சி மற்றும் மார்க்க ஆய்வு நிறுவனம் என்பவற்றிலும் ஆலோசகராக பணிபுரிந்தார். வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொண்டு தமது சிந்தனைகளை வெளியிட்ட அவர் சிறந்த பேச்சாளரும் ஆவார். அண்மையில் உருவாக்கப்பட்டிருந்த தேசிய சூரா சபையில் நிபுணத்துவ ஆலோசனை சபையின் உறுப்பினராகவும் செயல்புரிந்தார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிரதான நூலகத்திற்கு தனது அனைத்து சேகரிப்புகளையும் கையளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை முஸ்லிம்களின் இலக்கிய மற்றும் பண்பாட்டு ஆவணப்படுத்தலிலும், முஸ்லிம் சமூகத்தின் கலை கலாசார துறைகளிலும், கல்முனை சாஹிராவின் எழுச்சியிலும் அன்னாரது பங்களிப்பு அளப்பரியதும் காலத்தால் அழியாததும் ஆகும். இவரை போன்ற கல்விமான்கள் இனியும் உருவாக வேண்டும். சாய்ந்தமருதுவை பிறப்பிடமாக கொண்ட கல்விமான் SHM ஜமீல் தனது 75ஆம் வயதில் தெஹிவளையில் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாருக்கு இறைவன் மேலான சுவனத்தை பரிசளிப்பானாக.